தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது கலைஞர்தான் என்று திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த தின விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் ஐ. பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய பொன்முடி, கலை கல்லூரிகளில் அனைத்து பிரிவு பாடங்களையும் தமிழில் கற்க கலைஞர் சட்டம் இயற்றியதாக தெரிவித்தார். பொறியியல் கல்லூரிகளுக்கு நுழைவுத் தேர்வே இனி கிடையாது என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில். ஆக அந்த அடிப்படை தான் மிக முக்கியம். திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் என்ன? தமிழ் 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 தமிழிலே படியுங்கள். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது, நான் ஐபிஎல்லாம் படிக்கும்போது காலேஜுக்கு போனோம்னா ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் தான். அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி, நாங்கள் படித்தது எஸ்எஸ்எல்சி. அப்போ பியூசின்னு ஒன்று இருக்கும். பியூசிக்கு போனோம்னா பியூசியில் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம், ஆங்கில வழியில் தான் படித்தாகணும், ஆங்கில வழியில் தான் படிக்கணும். இப்போ தமிழில் வாத்தியார்கிட்ட எழுந்திரிச்சு தமிழில் என்ன அர்த்தம் கேட்டால் கூட தமிழில் வாயை திறக்க மாட்டாங்க. பாருங்கள், எல்லாம் தலையாட்டுங்க. உங்களாம் அந்த மாதிரி படித்தவங்க, பியூசி படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 62, 63, 64லாம். அப்போ நான் கூட சொல்லக்கூடாதுன்னு ஆங்கில வழியிலேயே பேசிய காலம் ஒன்று உண்டு. அதை மாற்றி அமைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று அந்த வழியிலே மேலும் உறுதியாக்கி கொண்டிருப்பவர் தளபதி அவர்கள். பெண்கள் மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்காகவே தேர்தல் நடைபெறவிருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், போராடும் விவசாயிகள் மீது பாஜக அரசு அடக்குமுறையை ஏவுவதாக குற்றம் சாட்டினார். போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை ஏவிவிட்டு 15 பேரை கொலை செய்து எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு கால் இழந்து கையிழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக. இவங்க இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றிய அரசிடம், பாஜகவிடம், பிரதமரிடம் காலடியிலே வைத்து தொழுது விட்டு வந்தவர்கள் தான் இவர்கள். அதனால இந்த மாநிலத்தின் உரிமைகள், மக்களுடைய உரிமைகள், இந்த மண்ணின் பண்பாடு, கலாச்சாரம், மொழி அத்தனையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு அரண் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். சர்வாதிகார ஆட்சியை மோடி அரசு செய்து கொண்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், ஹிட்லரை வீழ்த்தியது போல் இந்திய மக்கள் மோடியை வீழ்த்துவார்கள் என்றும், நெல்லிக்காய் போல் சிதறி கிடந்த 28 கட்சிகளை ஒன்றிணைத்து மோடிக்கு சிம்ம சொப்பனமாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹிட்லர் சொல்லியிருக்கிறார், யூத இனத்தை அழிப்பேன் என்று அன்றைக்கு சொன்னார். அதை போல இன்றைக்கு திமுகவை அழிப்பேன் என்று மோடி சொல்லுகிறார். இதெல்லாம் பார்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இன்னும் இறந்து விடவில்லை, மோடி வருவிலே உருவிலே நடமாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே ஹிட்லரை வீழ்த்தியதை போல மோடியையும் இந்திய நாட்டு மக்கள் நிச்சயமாக வீழ்த்தி காட்டுவார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனநாயகத்தின் போர்வையில் சர்வாதிகார ஆட்சியை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்றும், இடி, வருமான வரித்துறை போன்றவர்களை வைத்து நெருக்கடிகளை தந்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.